தாவேகா நண்பா நண்பீஸ பொறுத்த வரைக்கும் அரசியல் அப்படிங்கறது பிஃபோர் விஜய் ஆஃப்டர் விஜய் அப்படின்னு நம்ம பிரிச்சிடலாம். விஜய் அரசியலுக்கு வரதுக்கு முன்னால என்ன நடந்தது அப்படிங்கறது இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் புதுசா எல்லாம் நடக்கிற மாதிரி அப்படியே புலகாங்கிதம் அடைகிறாங்க. இப்படிதான் பாருங்க, நேத்து பூரா சமூக வலைதளங்கள்ல ஒரு பொய் செய்தி வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது விஜய் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் தாவேகா ஆட்சியில தான் முதல் முறையாக ஒரு தலித்தை கல்வித்துறை அமைச்சராக நியமித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி. ஆனா விஜய் வருகைக்கு முன்னாலேயும் தமிழ்நாட்டுல அரசியல் இருந்துட்டு தாங்க இருந்தது. சமூக நீதி நிலைநிறுத்தப்பட்டுதான் இருந்தது. உண்மையை சொல்லணும்னா 2016ஆம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா அவர்கள் அமைத்த ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் அமைச்சர் பெஞ்சமின் அவர்கள். இவர் ஒரு தலித் தான். அதே மாதிரி கடந்த திமுக ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் உயர்கல்வித்துறையுடைய அமைச்சராக இருந்த டாக்டர் கோவி செழியன் அவர்கள் ஒரு தலித்து தான். அதனால விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் முதல் முறையாக ஒரு தலித்த கல்வித்துறையில கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற இந்த பொய்ய தயவு செஞ்சு பரப்பாம இருங்க. அது மட்டும் இல்லங்க, இந்த அரசியல் புரிதல் இல்லாத பல சோகால்டு தலித் ஆக்டிவிஸ்டும் இந்த பொய்ய பரப்பிட்டு இருக்காங்க. உங்க கொள்கை தலைவர் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்கிறாரு தெரியுமா? எப்படிப்பட்ட கண்மூடித்தனமான ஹீரோ வர்ஷிப் தான் ஜனநாயகத்தை சீர்குலைச்சு சர்வாதிகாரத்தை நோக்கி தள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால இந்த டோக்கனிசம் அரசியல்லாம் விட்டுட்டு உண்மையாக சமூக நீதி யார் பேசுறாங்க, எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க அப்படிங்கறத பார்த்து புரிஞ்சுக்கங்க. கொஞ்சம் அரசியல் கத்துக்கங்கப்பா. அரசியல் வரலாறு என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது போன்ற பொய்ய பரப்ப மாட்டீங்க.